பகவத்கீதை அத்தியாயம் 17 நம்பிக்கையின் பிரிவுகள். அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோகுணத்திலா? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றை பற்றி கேட்பாயாக. பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான். உயிர்வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகிறான். சத்வகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமன்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர். ஒவ்வொருவர் விரும்பும் உணவிலும் கூட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப 3 வகை உண்டு. இது யாகங்கள், தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருந்தும். அவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகளை தற்போது கேள். ஆயுளை நீட்டித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவு சத்வகுணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை. இத்தகு உணவு ரசமுள்ளவையாக, கொழுப்புச்சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன. மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். இத்தகு உணவு துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகிறது. உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட, சுவையற்ற, பழைய, ஊசிப்போன, எச்சில் பட்ட, தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவு தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்வகுணத்தை சார்ந்ததாகும். ஆனால் ஏதேனும் பௌதிக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பாரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக. சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகமின்றி, வேத மந்திரங்களின் உச்சாடனமின்றி, புரோகிதர்களுக்கான தட்சணையின்றி, நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் தமோகுணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. முழுமுதற் கடவுள், ஆன்மீக குரு, பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அகிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும். உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். திருப்தி, எளிமை, மௌனம், சுயக்கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும்போது சத்வகுணத்தின் தவங்கள் என்று அறியப்படுகின்றன. மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்வகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. தூய்மையற்ற இடத்தில், முறையற்ற காலத்தில், தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோகுணத்தைச் சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம், தத், சத் என்னும் 3 சொற்கள் பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறியீட்டுச் சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக உச்சரிக்கப்பட்டன. எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள்
அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகு உன்னத செயல்களின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. பிருதாவின் மைந்தனே, அத்தகு யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அறியப்படுகின்றன. பிருதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை, அசத் என்று அறியப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமன்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. இத்துடன் பகவத்கீதையின் 17வது அத்தியாயமான நம்பிக்கையின் பிரிவுகள் என்னும் அத்தியாயம் முடிவடைகின்றது.